இன்றைய காலத்தில் ஒரு டிகிரி இருந்தாலே நல்ல வேலை கிடைத்துவிடும் என்ற காலம் முடிந்து விட்டது. இப்போது நிறுவனங்கள் கேட்பது உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கு என்பதைத்தான். ஒரே டிகிரி படித்த 2 பேரில் ஒருவருக்கு மாதம் 40,000 ரூபாய் சம்பளம், மற்றொருவருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம். இந்த வித்தியாசத்தை உருவாக்குவது அவர்களுடைய திறன்கள் தான். உலக பொருளாதார மன்றம், லிங்க்டின் உள்ளிட்ட நிறுவனங்களுடைய சமீபத்திய தரவுகளின்படி 2026இல் அதிக சம்பளம் பெற உதவுகின்ற டாப் 7 ஹை இன்கம் ஸ்கில்ஸ் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது டேட்டா அனாலிசிஸ். இன்றைய உலகம் முழுவதும் இயங்குவது டேட்டாவை நம்பித்தான். ஒரு நிறுவனம் எதை விற்க வேண்டும், யாருக்கு விற்க வேண்டும், எப்படி லாபத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற எல்லா முடிவுகளும் டேட்டாவை அடிப்படையாக கொண்டே எடுக்கப்படுகின்றன. அதனால்தான் டேட்டா அனலிஸ்ட்டுகளுக்கு மிகப்பெரிய தேவை இங்கே இருக்கிறது. இந்த துறைக்கு வர விரும்பினால் பைத்தான், எஸ்கியூஎல், எக்ஸல், கூகுள் ஷீட்ஸ் போன்ற டூல்ஸில் நல்ல அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவது சாஃப்ட்வேர் என்ஜினியரிங். ஏஐ வந்துவிட்டது, கோடிங் வேலைகள் போய்விடும் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்று பார்த்தால் ஏஐயை உருவாக்கவும் அதை பயன்படுத்தி சாஃப்ட்வேர் உருவாக்கும் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். ஜாவா, C++, கிளவுட் கம்ப்யூட்டிங் என்று பல்வேறு திறன்கள் இருந்தால்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. மூன்றாவது யூஎக்ஸ் டிசைன். ஒரு ஆப் அழகாக இருப்பது மட்டும் போதாது, அதை பயன்படுத்துபவருக்கு எளிமையாக இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை உருவாக்குபவர் தான் யூஎக்ஸ் டிசைனர். படைப்பாற்றல், கஸ்டமர் சைக்காலஜி, டிசைன் திங்கிங், இந்த மூன்றையும் இணைக்கின்ற ஒரு திறன் இருந்தால் இந்த துறையில் நல்ல வருமானம் கிடைக்கும். நான்காவது டெவலப்மெண்ட். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு வெப்சைட் என்பது அதனுடைய டிஜிட்டல் முகவரி. அதனால் வெப் டெவலப்பர்ஸ்க்கு எப்போதும் தேவை இருக்கும். குறிப்பாக ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் போன்ற திறன்களை அதிக சம்பளத்தை பெற்றுத்தரக்கூடியவை. இதோடு SEO தெரிந்திருந்தால் உங்களுக்கான மதிப்பு இன்னும் அதிகரிக்கும். ஐந்தாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வெற்றி பெற அதில் வேலை செய்பவர்கள் மட்டும் போதாது, அவர்களை வழிநடத்துகின்ற ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் தேவை. லீடர்ஷிப், பிளானிங், கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங், டைம் மேனேஜ்மெண்ட், இந்த திறன்கள் இருந்தால் மேனேஜ்மெண்ட் பதவிகளுக்கு வேகமாக முன்னேறலாம். ஆறாவது அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சேல்ஸ். ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு புதிய வாடிக்கையாளர்களை உருவாக்குவதும் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதும் மிக முக்கியம். அதனால்தான் அக்கவுண்ட் மேனேஜர்ஸ்க்கு எப்போதும் டிமாண்ட் இருக்கும். சேல்ஸ், நெகோசியேஷன், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், CRM டூல்ஸ், குறிப்பாக சேல்ஸ் ஃபோர்ஸ் போன்ற சாஃப்ட்வேர் தெரிந்திருந்தால் இந்த துறையில் அதிக சம்பளம் பெறலாம். ஏழாவது கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்றைய டிஜிட்டல் உலகில் கண்டென்ட் தான் கிங். யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக், வெப்சைட் என்று எங்கு பார்த்தாலும் நல்ல கண்டென்ட் உருவாக்குபவர்களுக்கே மதிப்பு. கண்டென்ட் ரைட்டிங், வீடியோ ப்ரொடக்ஷன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் அனாலிசிஸ், AI டூல்ஸ் என்று இந்த திறன்களை வளர்த்து கொண்டால் ஃப்ரீலான்சிங் மூலமாகவும் நிறுவனங்களில் வேலை மூலமாகவும் நல்ல வருமானம் பெற முடியும். இவற்றையெல்லாம் தாண்டி போனஸ் ஸ்கில்ஸ் என்று சொன்னால் இந்த 7 திறன்களோடு மேலும் 2 திறன்களுக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தேவை இப்போது உருவாகி இருக்கிறது. ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI மற்றும் சைபர் செக்யூரிட்டி. வரும் ஆண்டுகளில் அதிக சம்பளம் தரக்கூடிய துறைகளில் இவையும் முக்கிய இடம் பிடிக்கும் என்று பல நிறுவனங்கள் கணிக்கின்றன. 2026இல் அதிக சம்பளம் பெற வேண்டும் என்றால் வெறும் டிகிரி மட்டுமே போதாது. நிறுவனங்கள் தேடும் ஸ்கில்ஸை தொடர்ந்து கற்றுக்கொண்டு உங்களை நீங்களே அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஸ்கில் உங்கள் சம்பளத்தை மாற்றலாம், 2 ஸ்கில்ஸ் உங்கள் கெரியரை மாற்றலாம். ஆனால் தொடர்ந்து கற்றுக்கொள்கிற ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையையே ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.